தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரமாக மணிக்கு 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னைக்கு 1070 கிலோமீட்டர் தென்கிழக்கு, காரைக்காலிலிருந்து 990 கிலோமீட்டர் தென்கிழக்கில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரமாக 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னைக்கு 1070 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும், காரைக்காலிலிருந்து 990 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னைக்கு 1070 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும், காரைக்காலிலிருந்து 990 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் உள்ளார். அன்பழகன், வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. இன்னும் அந்த தகவல் வரல. ஏன்னா இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப விஷயம் என்னன்னா, வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்ததை சொல்றாங்க. ஏன்னா அடுத்த 24 மணி நேரத்துல தென்மேற்கு வங்கக்கடலை நோக்கி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகரக்கூடும் சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல இவங்க கொடுத்த அப்டேட் படி பாத்தீங்கன்னா இந்த தகவல் தான் வந்திருக்கு. இனி இப்ப நெருங்க தான் டெல்டா பகுதியில் ஏதாவது மழை இருக்கும். அதே மாதிரி சென்னைக்கு ஏதாவது மழைக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியும். குறிப்பா டெல்டா பகுதியில் அதிகமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த தகவல் இன்னும் அந்த வானிலை ஆய்வு மையத்தினால் அந்த தகவல் இன்னும் சரியான முறை சொல்லலாங்க. இப்போதைக்கு சொல்லியிருக்கிற அப்டேட் என்னன்னா, வங்கக்கடலில் நிலைய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துங்கிற தகவல் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்துல அந்த எங்கெங்கு மழை பெய்யும், எந்த அளவுக்கான அந்த ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறாங்களா இல்ல ரெட் அலர்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற தகவல் முழு தகவலும் இன்னும் சிறிய நேரத்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க. தற்பொழுது எந்த இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை பற்றி தான் சொல்லியிருக்காங்க கிருஷ்ணவேணி. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது. இது குறித்து முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழகன்.